பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 செப்டம்பர் 2025 30 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. திங்கள் செவ்வாய். சரியா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு விசாரணை ஆணையம் வந்து நியமிச்சிருக்காங்க. யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலப்பா. சரியா? இவங்க தான் ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு விசாரணை கமிஷனுக்கு இவங்களை தான் ஹெட்டாக போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கூட்ட நெரிசல் சார்ந்த விஷயத்துக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிஷனுக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க. சரியா? இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது பார்க்கலாம்ப்பா. வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரில் ரொம்ப கம்மி தான். இந்த இது அதாவதுப்பா, நம்ம அந்த மன் கி பாத் நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமாக சொல்லியிருக்காரு. அதில் வந்து சுதேசி சுயசார்பு அதை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு. இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இந்திய கடற்படையோட லெஃப்டினன்ட் கமாண்டர்கள் யாருன்னா தில்னா ரூபா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50,000 கிலோமீட்டர் கடற்பயணம் மேற்கொண்டு உலகத்தையே சுற்றி வந்திருக்காங்க. சரியா? அப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். அதாவது இந்தியா கடற்படையோட லெஃப்டினன்ட் கமாண்டர். சரியாப்பா? யாருன்னா தில்னா ரூபா, இவங்க 2 பேரும். ஓகேவா? ரைட். வேற பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது துர்கா பூஜை வார விழா யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த சத் பூஜை, அந்த பூஜையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மத்திய அரசு வந்து யுனெஸ்கோவில் அங்கீகாரம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சத் பூஜை வந்து எங்கே கொண்டாடப்படுறதுன்னா பீகார் உட்பட கிழக்கு மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தான் இந்த சத் பூஜை. சரியாப்பா? இந்த பீகார் எலெக்ஷன் வர்றதுனால அடிக்கடி பீகார்ன்ற நியூஸு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம தமிழ்நாடு சார்பாக ஒரு நிறுவனத்தை பற்றி பேசியிருக்காங்க. யாருன்னா யாழ் நேச்சுரல்ஸ். இந்த யாழ் நேச்சுரல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது புல், வாழை நார் இது மூலியமாக யோகா விரிப்பு தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி மூலிகை சாயங்களை யூஸ் பண்ணி துணிகளுக்கு சாயம் இடுறாங்கப்பா. ஸோ இந்த யாழ் நேச்சுரல்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா மன் கி பாத் நிகழ்ச்சியிலேயே பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. ரைட். ஓகே. அடுத்து வேற இந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ப்பா. என்னன்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். அது வந்து சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லை பகுதியில் மறைஞ்சிருந்த நக்சல்களோட முக்கிய தலைவர்களை ஒழிச்சு கட்டினது தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டரில் இது நடைபெற்றுச்சு. சரியாப்பா? ரைட். இந்த ரொம்ப மெயின் என்னன்னா ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துட்டுருக்கு. அது சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதில் அனுஷ்கா தாக்கூர் அவங்க வந்து ரெட்டை தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்கப்பா. சரியா? இவங்க தான் அது. சரியா? அனுஷ்கா தாக்கூர் ரெட்டை தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஸ்ரீஹரி நட்ராஜ் அவர் வந்து ஒரு வெள்ளி பதக்கமும் ஒரு வெண்கல பதக்கம், அதாவது 2 வெள்ளி பதக்கமும் ஒரு வெண்கல பதக்கமும் வாங்கியிருக்காரு. சரியா? ஸ்ரீஹரி நட்ராஜ் இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன்னு கேட்டாங்கன்னா நீச்சல். சரியாப்பா? நம்மளுக்கு இந்த துப்பாக்கி சுடுதல் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த நீச்சல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தோட புதிய தலைவர் யாருன்னா டெல்லியோட முன்னாள் கேப்டன் மிதுன் மானஸ். சரியா? இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிசிஐயோட புதிய தலைவர் யார் அப்படின்னா மிதுன் மானஸ். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்தியா வந்து 9வது முறையாக ஆசிய கோப்பை வென்றிருக்காங்கப்பா. சரியா? பாகிஸ்தானை எதிர்த்து. ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம தொடர்நாயகன் விருது பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டநாயகன் விருது திலக் வர்மா, இவங்க 2 பேரும் வாங்கியிருக்காங்க. சரியா? 9வது முறையாக இந்த சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்கப்பா. சரியா? ஆசிய கோப்பையில். அடுத்தது பார்க்கலாம். வேறு ஜம்மு காஷ்மீரோட ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் நடந்துட்டுருக்கு. அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லப்பா. 30 செப்டம்பருக்குரிய நியூஸ் பேப்பரில் இதில் அதான் சொன்னேன் இல்லைப்பா, நியூஸ் இந்த 2 நாள் நியூஸ் வந்து ரொம்ப 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 கம்மியான நியூஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் 30ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன்ப்பா. சரி. அதே மாதிரி இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் இயற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. சரியா? கேரளா சட்டப்பேரவையில் தான் ஃபஸ்ட்டு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு
எதிராக சரியா அதுக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க கேரள அரசு. அதுவும் ஒரு நியூஸாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரிசர்வ் வங்கியோட துணைநிலை ஆளுநர் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னா சிரீஷ் சந்திர முர்மு சரியா. அதாவது ரிசர்வ் வங்கிக்கு இதுக்கு முன்னாடி 4 துணை ஆளுநர்கள், அதாவது ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநராக சிரீஷ் சந்திர முர்மு நியமிக்கப்பட்டிருக்காங்க. 4 துணை ஆளுநர்கள் இருக்காங்க ரிசர்வ் வங்கிக்கு சரியாப்பா. இவங்களோட பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள். அதே மாதிரி இவங்க எந்த சட்டப்படி நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி துணை ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. 4 ஆளுநர்கள் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிரீஷ் சந்திர முர்மு. ரைட், ஓகே. அதே மாதிரி இந்தியா பூட்டான் இடையே ஒரு புதிய ரயில் பாதை வந்து போட போகிறாங்கப்பா சரியா. அதாவது பூட்டானோட சம்ச்சி அதே மாதிரி ஜிலிபு நகரங்கள், இந்த 2 நகரங்களையும் இணைக்கிற மாதிரி எங்கே இருந்து அப்படின்னா அசாமோட கோக்ரஜார், மேற்கு வங்காளத்தோட பர்ன்கத் இந்த நகரங்கள் வழியாக, அதாவது மேற்கு வங்காளத்தோட பர்ன்கத் நகரங்கள் வழியாக அசாமோட கோக்ரஜார் அது வழியாக அந்த ட்ரெயின் வழித்தடம் போய் பூட்டானோட சம்ச்சி ஜிலிபு இந்த 2 நகரங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில் பாதையை போட போகிறாங்க. கேட்டால் இப்படி சிம்பிளாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக எந்த நம்மளோட அண்டை நாட்டுக்கு நம்ம ரயில் பாதை அமைக்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பூட்டான் சரியா. பூட்டான் இடையே நம்ம ரயில் பாதை அமைக்க போகிறோம்ப்பா. ஓகேவா, ரைட். அடுத்து ஆசிய மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கவுஹாத்தியில் தொடங்குதா, அதான் குவாஹாட்டின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே துவங்குது. நம்ம பெண்கள் அணியோட கேப்டன் பேர் ஹர்மன் பிரீத் கவுர் சரியா. மொத்தம் 8 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கலாம். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்த்துக்கலாம்ப்பா சரியா. அதே மாதிரி இந்த ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அதாவது ஓஜாஸ்வி தாசூர் அதே மாதிரி ஹிருதயாஸ்ரீ சாம்பவி இவங்க எல்லாமே வந்து பதக்கங்கள் வென்றிருக்காங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் PDF கொடுக்கும்போது இதை தனித்தனியாக பிரித்து யார் வெள்ளி, வெண்கலம், தங்கம் இது 3 நம்ம கொடுத்துருவோம். இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குப்பா சரியா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேரா உலக தடகளம் சாம்பியன்ஷிப் போட்டி புதுடெல்லியில் நடந்துட்டுருக்கு. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் வந்து ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவோட ரிங்கு ஹூடா அவர் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. 66.37 மீட்டர் ஜெயிச்சிருக்காரு, அதாவது எரிஞ்சிருக்காரு சரியா. அப்போ வந்து ரிங்கு ஹூடா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈட்டி எறிதல் பேரா ஒலிம்பிக் சரியாப்பா. பேரா ஒலிம்பிக்லேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். கட்டாயம் ஒலிம்பிக்குன்னு சொல்கிறேன், அதாவது உலக பேரா தடகளத்திலிருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும்ப்பா. அதே மாதிரி சுந்தர் சிங் குர்ஜர் அவர் வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு 64.76 மீட்டர். அப்போ ரிங்கு சிங் ஹூடா தங்கப்பதக்கம், சுந்தர் சிங் குர்ஜர் அவர் வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து இந்த ஆசிய நீச்சல் போட்டியில் இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் கிடச்சிருக்கு. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது 10 மீட்டர் சிங்க்ரனைஸ்டு டைவிங் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது சரியாப்பா. 10 மீட்டர் சிங்க்ரனைஸ்டு டைவிங் அப்படின்ற பிரிவில் இந்தியாவோட இண்டிவர் சாய்ராம், வில்சன் சிங் இவங்க 2 வில்சன் சிங், நிக் தௌஜம் அவர் பேர் சரியா. அவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பிரிவில் ஃபஸ்ட்டு டைம் இந்தியா ஜெயிச்சிருக்குப்பா சரியா. அதாவது இந்த சிங்க்ரனைஸ்டு டைவிங் பிரிவில் ஃபஸ்ட்டு அன்ன வரையும் சர்வதேச லெவலில் நம்ம ஜெயிச்சதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் இந்த பிரிவில் ஜெயிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா இண்டிவர் சாய்ராம், வில்சன் சிங், நிக்ஜோம் அப்படின்ற இணை இவங்க 2 பேரும் சேர்ந்து சரியா. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிறணும் சரியாப்பா. ரைட், ஓகே. வேறு இதில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் பேர் மோசின் நக்வி சரியா. அவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அதனால் அவர்கிட்ட வந்துட்டு கப்பை வந்து வாங்க மறுத்துட்டாங்க இந்திய வீரர்கள். அவர் ஏற்கனவே எக்குத்தப்பாக கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல, சம்மந்தம் இல்லாமல் நிறையா பேசிகிட்டு இருந்தார். அதனால் அவர்கள் எல்லாம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குலக்குக்கு வந்துட்டாங்க சரியா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் பேர் மோசின் நக்வி சரியா. ரைட், அடுத்தது அவ்வளோதான்ப்பா. முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம 5ஆம் தேதிக்குள்ளே இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்ப்பா. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் சொல்லுங்கள். நன்றி.